நம்மளுடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்தியாவுடைய கேப்டன் பல ரசிகர்களாலும் அதுவும் இல்லாம முன்னாள் வீரர்களாலும் கேப்டனாக நிறைய முறை அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுவும் விமர்சனம் வேற வச்சாங்க. நியூசிலாந்துக்கு எதிராக வாஷ் அவுட், அதுலயும் அவர் எந்த ரன்னுமே அடிக்கல. அதே மாதிரி பார்டர் கவாஸ்கர் டிராபியில ஒரு போட்டியில கேப்டனா செயல்படாம அனைத்து போட்டிகளும் கேப்டனா செயல்பட்ட போது பும்ராவே நல்லா செய்யறாரு, அவர்கிட்டயே கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு பக்கம் ரோஹித் சர்மா சாதாரண பிளேயராக விளையாடும் போது அவர் நல்லாவே விளையாடுவார்னு சொல்லிட்டு எல்லா விமர்சனத்தையும் அங்க இருக்கக்கூடிய கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்து சுனில் கவாஸ்கர் உட்பட ஒரு இந்தியராக இருக்கும் பொழுது நம்முடைய பேட்ஸ்மேனையே தாழ்த்தி பேசி அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற ஸ்டேஜ் எல்லாம் போச்சு. அது கம்பீர் கொடுத்தாரா இல்ல ரோஹித் சர்மா கொடுத்தாரான்ற விமர்சனம் வேற எழுந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய தருணத்தை அதையெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு ஒரு சதத்தை இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில அதிரடியாக ஆடி நிரூபிச்சிருக்கிறாரு. நான் ஒரு வெறியாட்டம் ஆடுறவன், அதுவும் ஆடிட்டனா அதுக்கு முடிக்கவே மாட்டேன். 30 பால்ல அரை சதம். இவர் உள்ளூர் போட்டியிலும் நல்லா ஆட மாட்டேங்கிறாரு, வெளியூர் போட்டியிலும் நல்லா ஆட மாட்டேங்கிறாரு, டெஸ்ட் போட்டியிலும் நல்லா ஆட மாட்டேங்கிறாரு, ஒரு நாள் போட்டியிலும் நல்லா ஆட மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல பேர் இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. அதுவும் இல்லாம இளம் வீரர்களுக்கு இவர் இடத்தை கொடுப்பதற்காக தான், அதாவது முன்னாடியே போயிட்டு அவங்க நல்லா ஆடட்டோன்றதுக்காக தான் இவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெவிலியன் போயிடுறாரு. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் சமூக வலைதளத்துல சில நபர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையில இங்கிலாந்துக்கு எதிராக பொலந்து கட்டி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 90 பந்துகள்ல 119 ரன். இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக தான் அந்த கிரவுண்ட்ல அமைஞ்சிருக்கிறது. அப்படி 12 4 7 6 அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த 7 6 எப்படி தெரியுமா இருந்தது? இவ்வளவு நாள் அடிப்பாருன்னு சொல்லிட்டு சில ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு குதூகலமான ஒரு விஷயம் தான். அவ்வளவு பேர் போஸ்டர் எடுத்து வந்திருந்தாங்க. 30 பால்ல அரை சதம் அடித்த உடனே அந்த கிரவுண்ட்ல கரகோஷம் இருந்தது பாருங்க. அதாவது பசியோட காத்து இருந்தவனுக்கு தான் தெரியும் அந்த பசியை பற்றின வலி. அந்த வகையில தான் இருந்தது. ரோஹித் சர்மாவினுடைய சதமும் சரி 50யும் சரி. அதனாலதான் கரகோஷம் முழுக்க கிரவுண்ட்ல ஒலித்து கொண்டே இருந்தது. அதோட இன்னொரு சாதனையும் நிவர்த்தி செஞ்சிருக்கிறாரு. அந்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா 331 சிக்ஸ் அடித்து வச்சிருந்த கிறிஸ் கெயிலுடைய ரெக்கார்டு உடைக்கப்பட்டு 332 சிக்ஸ் ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அடிச்சிருக்கிறாரு. ஆனா வேர்ல்டுலயே சர்வதேச அளவுல ஃபர்ஸ்ட் இடத்துல சிக்ஸ் அதிகமா அடிச்சதுல ஒரு நாள் போட்டியில யார் இருக்கான்னு தெரியுமா? ஷாகிப் அப்ரிடி. அவருடைய சாதனையும் குறிப்பிட்ட நாட்கள்லயே முறியடிக்கப்படும். அது கூடி சீக்கிரத்துல கூட நடக்கலாம். இன்னைக்கு நடந்த மேட்சின் மூலமாக சாம்பியன்ஸ் டிராஃபில கப்பை வாங்குறதுக்கான ஒரு ஆயத்த நிலை இதுதான். அதுவும் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் 77 ரன் 10 ஓவருக்குள்ளார ஒரு விக்கெட் கூட விழாம. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு தருணமும் அங்க சாதனையாக தான் பார்க்கப்பட்டது. அவர் 30 பாலுக்கு 50 அடிச்சுட்டு எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணல. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மேட்ச்ல பார்டர் கவாஸ்கர் டிராஃபி முடிஞ்சதுமே சொல்லியிருப்பாரு, நான் என்னை சுற்றி ஒரு சுவரை பிணைத்துக் கொள்வேன், அந்த சுவரை தாண்டி என்னுடைய விமர்சனங்களும் சரி பாராட்டும் சரி என் காதுக்கு வரக்கூடாது, என்னுடைய குழந்தையை என்னுடைய மனைவியை நினைச்சுதான் நான் ஒவ்வொரு நாளும் விளையாடுறேன், அப்படி விளையாடும் போது எனக்கு திருப்திகரமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்த மாதிரியும் அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு பிரஸ் மீட்ல. அப்படி இருக்கிற தருணத்துல இன்னைக்கு கிடைச்ச ஆட்டம், அதன் மூலமாக பல விமர்சனங்கள், பல பேர் ஏன் இந்திய ரசிகர்களே இந்திய வீரர்களே முன்னாள் வீரர்களே ஒரு பக்கம் அவரை விமர்சனம் செஞ்சாங்க. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு 119 ரன் 90 பாலுக்கு அவங்க சொல்றதெல்லாம் காதுல விழுந்திருந்தா இன்னைக்கு அவரால் அடிச்சிருக்க முடியாது. ஒருவேளை அவங்க சொன்னதுனாலதான் இவர் அடிச்சாருலாம் இல்ல, அவருக்கு ஃபார்ம்ல இல்ல. சோ இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு. அந்த வகையில பீட்டர்சன் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஆகாஷ் சோப்ரா அவர்கள் தொடர்ந்து இவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க, இவங்க ஓய்வு எடுத்துருவாங்களோ, ஒருவேளை இவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கான, ஏன்னா விராட் கோலி ஒரு மேட்ச் ஆடல, ஒரு நாள் தொடரல. அப்படி ஆடாத பட்சத்துல காயம் காரணமாக இவர் ஆடாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார், ஏன்னா இவரால் ஆட முடியல, அதனாலதான் காயம் சொல்லிட்டு தப்பிக்கிறார்ன்ற மாதிரி ஆகாஷ் சோப்ரா ஒரு பக்கம் விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இரண்டாவது போட்டியில நான் அவர் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாரு. ஆனாலும் 5 ரன்ல அவுட் ஆகிட்டாரு விராட் கோலி. ஆனாலும் இந்த பக்கம் ரோஹித் ஹிட்மேன் நம்மளும் அவரோட பேரை அவர் காப்பாத்திக்கிற தருணத்துல பீட்டர்சன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவங்க 2 பேருமே மனிதர்கள் தான், அவங்க ஒன்னும் ரோபோ கிடையாது. எந்த நேரத்திலுமே அவங்க அடிக்கணும், எந்த நேரத்திலுமே அவங்க ஆடணும், அவங்களுக்குன்னு ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கும் ரெஸ்ட் தேவை, அவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கணும், மகிழ்விக்கணும். ஏன்னா அவங்களாம் நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, நாட்டுக்காக கோப்பை வாங்கி கொடுத்திருக்காங்க. 2023 வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல அந்த ஆட்டம் ஆடினார் ரோஹித் சர்மா. வழி நடத்துறது அந்த மாதிரி வழி நடத்தினார், சுயநலமே இல்லாம ஒரு பக்கம் அதிரடியான ஒரு ஆட்டம் ஆடி மாற்று போக்கையை ஏற்படுத்தினார் 2023 வேர்ல்டு கப்ல.
அப்படி இருக்கிற பட்சத்துல T20 வேர்ல்டு கப் வேற அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நகர்ந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கும் தருணத்துல இவருக்கு ஃபார்ம் அவுட் ஆன உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணாம அவர் ஏன் கேவலப்படுத்துறீங்க? அதுவும் ஒரு இந்தியராக இருந்து ஒரு இந்தியரே கேவலப்படுத்தும் போது அவருக்குன்னு ஒரு மன கஷ்டம் ஏற்படும். அந்த நேரத்துல நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவர் மகிழ்வித்து சந்தோஷமா அடுத்த மேட்ச் நல்லாவே ஆடுவாருன்னு சொல்லிட்டு பீட்டர்சன் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வெளிநாட்டுக்காரரே இந்திய ஆட்டக்காரருக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம நாட்டுக்காரங்க நம்மளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கேள்வியும் அவருக்குள்ளார எழுந்திருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இருக்கும் தருணத்துல நம்ம ரசிகர்களை நாம தான் மகிழ்விக்கணும், நம்ம நாட்டுக்காக நம்ம தான் கப்பை வாங்கணுன்றதுக்காக இன்னைக்கு பொழந்து கட்டி இருக்கிறாரு ரோஹித் சர்மா. இந்த இரண்டாவது ஓடிஐயினுடைய ஆட்டத்தினுடைய கள நிலவரமே என்ன தெரியுமா இருக்கிறது? ரோஹித் சர்மாவினுடைய வெற்றி கிடைக்க போகிறதா இல்ல இந்தியாவிற்கு இங்கிலாந்துக்கு எதிராக வெற்றி கிடைக்க போகிறதான் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவினுடைய ஆட்டம் பல முறை இங்க சொதப்பி இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆட்டத்துல நிரூபிச்சுட்டாருன்னா அவர் உண்மையாகவே சாம்பியன்ஸ் டிராஃபில கப்பை வாங்கிட்டு வந்துருவாருன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது. பழைய நபர்கள், அதாவது பழைய ஆட்கள், முன்னாள் ஆட்கள் எல்லாருமே விமர்சனம் செய்ய காரணம் அதுவாக தான் இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு அரை சதம் 30 பந்துகளை நிறைவு செஞ்சிருக்கிறாரு. மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் அதிவேகமான அரை சதத்தை நிரூபித்திருக்கிறார். 2022 வங்கதேசத்துக்கு எதிராக 27 பந்துகள் அரை சதம் அடித்திருந்தார். அதே மாதிரி 2024 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 29 பந்துகள் அரை சதம் அடித்திருந்தார். அதே மாதிரி 2023 30 பந்துகள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அரை சதம் அடித்திருந்தார். தற்பொழுது அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக மறுபடியும் 30 பால்கள்ல ஒரு அரை சதம் அடித்திருக்கிறார். அதே மாதிரி 32வது சதத்தையும் நிறைவு செஞ்சிருந்தார். 76 பந்துகளில் அந்த சதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறார். 12 4 7 6 அடிச்சு அதே மாதிரி அரை சதத்தை 58வது அரை சதம் ஒரு நாள் போட்டிகள்ல நிறைவு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பல சாதனைகளை குவித்து கொண்டே இருக்கிறார் ஒரு போட்டிகள் ஆடி. இப்போ இன்னொரு விமர்சனம் என்னன்னா, சில ரசிகர்கள் இவர் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடுவாரு, அதை தொடர்ந்து விட்டுடுவாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய ஃபார்மை நிரூபிக்கிறதுக்காக அவர் எவ்வளவு போராடி இருப்பார், எவ்வளவு வார்த்தைகளை கேட்டு இருப்பார், அவங்களுடைய ஃபேமிலி எந்த மாதிரி அணுகுமுறை இருக்கும். அவர் குழந்தையோட விளையாடும் போது அந்த போட்டோவை போட்டு இவர் இதுக்கு தான் லாய்க்கின்ற மாதிரிலாம் விமர்சனம் செஞ்சாங்க. அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த இடத்துல அவ்வளவு ரசிகர்களுக்கு மத்தியில நின்று விளையாடி இன்னைக்கு அவருடைய ஃபார்மை நிரூபிச்சிருக்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ரோஹித் சர்மா அவர்கள் உடம்பும் சரி அந்த வேகமும் சரி மாறி இருந்தாலும் மனநிலை மட்டும் வெறியா தான் இருக்குதுன்றதை அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த வகையில தான் இன்னைக்கு சதத்தையும் நிறைவு செஞ்சிருக்கிறாரு. நிறைவு செஞ்சதோட சதம் அடிக்கும் போது அவருக்கு 4 ரன்கள் தேவை. அந்த நேரத்தில் பொறுமை காத்து நம்ம ஆட்டத்தை நிரூபிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் சிங்கிள் தள்ளி ரொட்டேஷன் பண்ணி டாட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி ஆடி இருக்கலாம். அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அதில் ரஷீத் ஓவர்ல ஒரு பக்கம் பொளந்து கட்டி 6 அடிச்சு அந்த சதத்தையும் நிறைவு செஞ்சிறாரு. அதே வேகம் தான், அதாவது வேர்ல்டு கப்ல என்ன வேகம் இருந்ததோ அந்த வேகம் தான் இப்பொழுது வரை, அதாவது சுயநலம் இல்லாத ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டே இருக்கிறார். நீங்க ரோஹித் சர்மாவை பற்றி, அதாவது இன்று ஆடிய ஆட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.